எக்காரணத்தை கொண்டு உங்க அத்தை வீட்டுக்கு நீ போக கூடாது. அவ என் கூட பிறந்த தங்கச்சி தான், ஆனா நல்ல மனசுக்காரி இல்லை. அதனால நான் எப்ப போக சொல்றேன் அப்ப மட்டும் போனா போதும். போதுமா? சரிப்பா. எவ்வளவு சந்தோஷமா சிதம்பரம் போனோம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு மருமக இனிமே எனக்கு கிடைப்பாளா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ராஜாமணி. மனச முதல்ல திடப்படுத்திக்க. தப்பு அந்த பொண்ணு பேர்லயும் இருக்குது, நம்ம பையன் பேர்லயும் இருக்குது. சரி, லேட்டா போனா அப்பா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன்னு சந்தேகப்படுவாரு. நான் கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கோ சீனு. எந்த கோயிலுக்குமா? அதான் வழக்கமா போற சிவன் கோயில் தான். அதாவது உங்க அத்தை ஊர்ல இருக்க சிவன் கோயில். சரிம்மா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அத்தை ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போவேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி பட்டணத்துக்கோ இல்ல வேற ஊருக்கோ போயிட்டேன்னு வச்சுக்க, அப்ப எப்படி போவேன்? ஏன் அங்க இங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க போய் கும்பிடுவேன். அப்ப நம்ம பெரிய கோயில்ல இருக்கிற நடராஜரை கும்பிடலாமே. நம்ம கார்ல தான்ப்பா வழக்கமா போற கோயிலுக்கு போறேன். நடந்தா போறேன். சரி, உன் விருப்பப்படியே செய். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டு உங்க அத்தை வீட்டுக்கு நீ போக கூடாது. அவ என் கூட பிறந்த தங்கச்சி தான், ஆனா நல்ல மனசுக்காரி இல்லை. அதனால நான் எப்ப போக சொல்றேன் அப்ப மட்டும் போனா போதும். போதுமா? சரிப்பா. அது சரி, தினமும் கோயிலுக்கு போறியா? அப்படி என்னதான் வேண்டிக்கிற? எல்லாரும் வேண்டிக்கிறத தான் நானும் வேண்டிக்கிறேன். அதான் என்னன்னு கேக்குறேன். கடவுளே, எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க அப்பா நோய் நொடி இல்லாம வாழணும், எங்க ஊர் செழிப்பா இருக்கணும், எங்க அத்தை மாமா மாமா பசங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிப்பேன். அப்படி இன்னொன்னு வேண்டிக்குமா? என்ன? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனார மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளையே எங்க அப்பாவுக்கு மருமகனா வரணும்னு சொல்லி அந்த ஈஸ்வரன்ட்ட சொல்லுமா. என்ன அபிராமி, துணி முடிக்கிறியா? பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியில எரும மாடா தெரிய போது. கூடிய சீக்கிரம் நல்ல கண்ணாடியா வாங்கி போட்டுக்கோங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த பழமொழியவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களோ தெரியல. எனக்கு கண்ணாடி போடுறது இருக்கட்டும், முதல்ல அந்த கடவுளுக்கு ஒரு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நல்லவங்க வேண்டது எதுவுமே அவர் காதுல விட மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? ஆமா அபிராமி, நல்லவங்க வேண்டது எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. கெட்டவங்க வேணா உடனே தடாலடியா செஞ்சு முடிச்சிடுறாரு. கெட்டவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாரு, நல்லவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு, அதை முதல்ல சொல்லுங்க. உலகமகா உத்தமர் உலகநாதனுக்கு கெடுதல் செஞ்சிட்டாரு. அவரோட தங்கச்சி அபிராமிக்கு நல்லது செஞ்சிருக்காரு. என்ன அப்படி பாக்குற? என்னது, எனக்கு நல்லது செஞ்சாரா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, டவுனுக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த விஷயம் மனோவர் கூட தெரியுமாமே, அவன் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? அவன் எங்க வீட்டுல இருக்கான். 4-5 நாள் ஆச்சு அவன் போய். அங்க ஏதோ வெட்டி முறிக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஆளையே காணும். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உமாவை பொண்ணு பாக்குறதுக்கு சென்னையில இருந்து ஒரு டாக்டர் வீடு வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன உமா ரொம்ப பிடிச்சு போச்சான். ஆனா உமா தனக்கு அந்த டாக்டர் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாலாம். அதனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களாம். ஆமா, ஒரு பெரிய துப்பறியும் சாம்பு. இந்த விஷயம் எனக்கு தெரியாதா? புதுசா சொல்ல வந்துட்டேன். ஏன் அபிராமி, உங்க அண்ணன் வீட்டுல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதா? சரியான கல் நெஞ்சக்காரியா இருக்கிற நீ. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. மனசு போலதான் மாங்கல்யம் அமையும்னு சொல்லுவாங்க. உமா என்ன சொன்னா? சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டா. எங்க அண்ணங்கிட்டயும் அதைத்தானே சொன்னா. இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நடக்கும் நடக்கும். நீ உமா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கிறிய. சீனு என்ன சொன்னான் அபிராமி? உமா கிட்ட நான் அந்த மாதிரி பழகல, அவ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொன்னான்ல. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் இந்த மாதிரி சேர்த்து பாக்குறிய, அது உனக்கு 60 ரூபாய் தெரியல? என்ன பேச்சு பேசுறீங்க? பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன போகும்போது தூக்கிட்டா போறேன்? எல்லாம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்ளோ பாடுபடுறேன். நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்க மரமண்டைக்கு ஏறவே ஏறாதா? வேண்டாம் அபிராமி, ஏற்கனவே உங்க அண்ணன் வேற ரொம்ப கோபமா இருக்காரு. உமா நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு தானே, அது எங்கேயாவது போய் நல்லபடியா இருந்துட்டு போட்டோம். சும்மா உமா மனசுல தூபம் போடுறேன் தாபம் போடுறேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணி வைக்காத. இதெல்லாம் நல்லா இல்ல. எல்லாத்தையும் மறக்கிறதுக்காகவா நான் அவளை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இருக்கேன்? நான் அவளுக்கு தூபம் போட்டாலும் அது அவள் லாபமா தான் நினைப்பா.
சும்மா தூபம் போடுறேன் லாபம் தர்றேன்னு அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு வேற எதையாவது யோசி. போய் ஒரு நல்ல காப்பி கொண்டா போ. காஃபி எடுத்துட்டு வரேன். எப்படிதான் இந்த அபிராமி மனசுல இருக்கிற எண்ணத்தை மாற்ற போறனோ தெரியல. உமா, என்னக்கா? எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன செஞ்சிருக்க கூடாது? பின் என்ன உமா, உன்னை பார்க்க வந்தவர் எவ்வளவு பெரிய டாக்டரு. பத்திரிக்கை டிவில எல்லாம் பார்த்திருக்கோம். இவர் நம்ம உமாவுக்கு மாப்பிள்ளையா வராருன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். என்ன உமா, நீ இப்படி அவரை திருப்பி அனுப்புவ? நானா அவரை திருப்பி அனுப்பல, அவரா திருப்பி அனுப்ப வச்சுட்டாரு. ஏன் உன்னையும் அமெரிக்கா ஜெர்மனின்னு கூடவே கூப்பிட்டாரோ? நான் அவரை கடவுள் கிட்ட கூப்பிட்டேன். கடவுள் எங்க இருக்காருன்னு என்கிட்டே கேட்டா எனக்கு கோவம் வரதானே செய்யும். என் மனசு எப்போ அமைதியாகுதோ அப்போ உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு நான் திருப்பி அனுப்பிட்டேன். இதோ பாருமா, வழி வந்த ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கிற ஆளே நீயா தான் இருப்ப. நான் ஒன்னும் ஸ்ரீதேவியை வேண்டான்னு சொல்லல. சீர்திருத்தம்னு சொல்லிட்டு என்னையே சீண்டி பாக்குற ஆளுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். வரட்டுமா? சீனு, நல்லா இருக்கியா? அத்தை மாமா எல்லாம் வீட்டுல எப்படி இருக்காங்க? எங்களை விட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள சௌக்கியத்தை பத்தி விசாரிக்கிறேன் நீ? அது நான் வளர்ந்த வீடு. உங்களை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல. ஏக்கம் இருக்கதானே செய்யும். அப்போ தினமும் கோயிலுக்கு வர நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? தெரியுமா, மாமா ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம 2-3 தடவை பழைய மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துருச்சு, நீ கொடுத்த திருநீர் மாடத்துல வச்சிருந்தேன்னா பூசினதுக்கு அப்புறம் தான் பழையபடி நான் இல்லைன்னா என்ன, என் ஞாபகம் இருக்குல்ல, அதுவே உன்னை கட்டுப்படுத்தும். ஆமா, நான் அங்க வரலைன்னா என்ன, நீ என்ன பார்க்க உங்க மாமா வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்பா வேண்டாம் நான் சொல்ல போறாரு. ஆமா இல்ல, எனக்கு அந்த யோசனை தோணவே இல்லை உமா. ஆமா, மாமா வீட்டுல அனுப்பாததும் சரிதான். அம்மா ஏதாவது சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்துவாங்க. நானே உங்க வீட்டுக்கு வரேன் உமா. என்ன சில சமயம் நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசுற, சில சமயம் சின்ன குழந்தை மாதிரி பேசுற. அப்படியெல்லாம் இருக்க கூடாது. எதிராளி பேசும்போது சவுக்கால் அடிச்ச மாதிரி பளீர்னு பேசணும். இப்போ முன்ன மாதிரி இல்ல உமா, நல்லா பேசுறேன். ஸ்டீபன் டாக்டர் கிட்ட கூட போனேன், சீக்கிரம் குணமாயிருந்து உபதேசம் தான் பண்றாரு. அவர் பண்ற உபதேசத்தை விட நீ சொல்றதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உமா. ஏம்மா, என் உடம்புக்கு என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்டேன். எல்லா விஷயத்தையும் உமா கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரு. என் உடம்புக்கு என்ன உமா? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல சீனு. உனக்கு தலையில அடிபட்டது இல்லையா? அதுல உனக்கு பிடிச்சவங்க யாரோ உன் நினைவுக்கு வராம கண்ணாமூச்சி காட்டுறாங்களா? அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சா உனக்கு பூரணமா குணமாயிடும். எனக்கு பிடிச்சவ நீ ஒருத்தி தான் உமா. அதுதான் உன்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட். டாக்டர் ஸ்டீஃபன் இன்னொன்னு சொன்னாரு. என்னது உமா? இங்க வந்துட்டு போனாரே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சங்கர், அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போனா உனக்கு எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் ஸ்டீஃபன் சொன்னாரு. டாக்டர் சங்கரை தான் நீ வேண்டான்னு அனுப்பிட்டேல்ல? நான் வேண்டான்னு அனுப்பிட்டா? அவரு டாக்டர், எல்லாருக்கும் வேண்டியவர், பொதுவானவர். மாமா கிட்ட சொல்லி அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். உனக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். சரி, லேட்டா போனா அப்பா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன்னு சந்தேகப்பட வர. நான் கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கோ சீனு.
என்னப்பா இது? எத்தனை நாளைக்கு தான் உங்க துணியை நீங்களே துவைச்சு போடுவீங்க? எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இதைத்தான் உங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்தா, இப்ப நீயும் சொல்ற. என்ன செய்யறது, பழக்கமாயிடுச்சுமா. ரத்தத்துல ஊர்னது மாத்த முடியாது. ஈஸ்வரா ஈஸ்வரா. அம்மா, கோயில்ல ரொம்ப கூட்டமா, நீ போய் ரொம்ப நாள் ஆச்சு, தோட்டத்தால அனுப்பலான்னு இருந்தேன். நான் என்ன சின்ன குழந்தையா? கோயிலுக்கு போனா அவ்வளவு சீக்கிரம்லாம் வர முடியாதுப்பா. தெரிஞ்சவங்கள வழியில பாப்போம். அவங்க கிட்ட பேசி பேசி டைம் போயிடும். யாரார பார்த்த, என்ன விசாரிச்சாங்க? எதை பத்தி விசாரிப்பாங்க? சென்னை மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சாங்க. ஓஹோ. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இஷ்டப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல சிவனைன்னு விட்டுட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு சிவனை துணைக்கு கூப்பிடுறியா? சிவனை மதிக்காதவங்கள ஜீவனே போனாலும் நான் சும்மா விட மாட்டேன்பா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. அதான் இல்லன்னு ஆயிடுச்சே. அப்புறம் நான் கோயில்ல சீனுவை பார்த்தேன்பா. ஆ. இப்ப பரவாயில்ல, ரொம்ப தெளிவா இருக்கான், நல்லா பேசுறான். உன் அத்தை வீட்டுல இருந்து உன்னை நான் கூட்டிட்டு வருவது அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டம்மா. அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மனப்பிராந்தி, போக போக சரியாயிடும். அதுக்கு தான்ப்பா டாக்டர் ஸ்டீஃபன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இங்க வந்துட்டு போனாரல்ல. யாரு? அதான்ப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரே. ஓஹோ, டாக்டர் சங்கரா. அவர்கிட்ட கூட்டிட்டு போனா சரியாயிடுமா? அவர்கிட்ட கூட்டிட்டு போனா சீனு சரியாயிடும், வாஸ்தவம் தான். அதே மாதிரி நீயும் போயிருந்தா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அவருடைய அஞ்ஞான போக்க நீயும் மாத்திருக்கலாம்ல. எங்க போனாலும் நீங்க நினைச்ச இடத்துக்கு வராம இருக்க மாட்டீங்களே. ஆளை விடுங்க, நான் உள்ள போறேன். கடவுளே கடவுளே. டேய் பல்ராம். என்னடா? டேய் என்னடா? அந்த விஜயா பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதாடா? இல்லடா நசீர், அவ இங்க தான் எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவளை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சா தீருவேன்டா. நீ தாண்டா அவளுக்காக உருகிட்டு இருக்க. அவ என்ன ஒட்டா உறவா உனக்கு? இங்க பாரு, அவ என்ன நம்பிதாடா இங்க வந்தா. அவ இல்லாம நான் வீட்டுக்கு போனா அவ வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கடா. அதுக்காக தானே நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் அவளுக்காகத்தானு ஒரு காலத்துல கனவுல மிதந்தான்டா. அவ எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவ கிடைச்சா போதும்டா. அவளுக்கு உரிய இடத்துல நான் சேர்த்துருவேன்டா. காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனானா. ஒருத்தன் தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அவ இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா போதுன்னு நீ நினைக்கிற. பயப்படாத பல்ராம், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன் கண்ணில் மாட்டுவாடா. அப்படிங்கிற? டேய், நாங்க சாப்பிட போறோம், நீங்க வரலையா? உங்களுக்கு என்னப்பா, கையோட வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. என்னையும் பல்ராமையும் சொல்லு, எங்களுக்கு என்ன வீடா வாசலா? ஹோட்டல் தான்ப்பா கதி. நீங்களாவது போய் சாப்பிடுங்கப்பா. நசீரு, முதல்ல நீ போய் சாப்பிட்டு வா, அப்புறம் நான் போறேன். ஏன் சொல்றேன்னா, முதலாளி வர நேரம் யாராவது ஒரு ஆளுங்க இருக்கணும்லப்பா. இல்லடா பல்ராம், எனக்கு பசிக்கலடா. நீ வேணா போய் சாப்பிட்டு வந்துரு, நான் செட்டை பார்த்துக்கிறேன். சரிடா. துணியை கொடுத்துருமுடா. வாங்க மேடம். என்ன ப்ராப்ளம் மேடம்? கிளட்ச் சரியா ஒர்க் ஆகல, பார்க்க முடியுமா? அப்படியா? இந்த ஒரு நிமிஷம் பார்த்துறேன். ஓகே. நிறைய டைம் ஆகுமா? இப்போ ரெடி பண்ணிடுறேன் மேடம். மேடம் இப்ப பாருங்க. சரி. ஓகே மேடம். கரெக்டா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 750 ரூபாங்க. ஓகே. ஒரு நிமிஷம் மேடம். இந்தாங்க. என்ன இதெல்லாம்?
அது சின்ன ரிப்பேரோ பெரிய ரிப்பேரோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் பில்லு கொடுக்காம அனுப்புறதில்ல. மேடம் உங்கள் பேர் என்ன மேடம்? சித்ரா. ஆ இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். நான் சிதம்பரத்துக்கு வரலன்னு அப்பவே சங்கர் சொன்னான். நீங்க போய் பொண்ணை பாருங்க, புடிச்சிருந்தா தாலி கட்டுறேன்னு. இந்தாங்க புடிங்க. குடு குடு. கேட்டிங்களா நீங்க? அதெல்லாம் இல்லப்பா, நீ வந்து பொண்ணை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தீங்க. வந்தது வேணா என் தலையில பண்ண வாரி போட்ட மாதிரி திகச்சு போய் நிக்கிறேன். ஏமா அந்த பொண்ணு மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன அவ இல்லைன்னா என்ன? ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காதா? சும்மா ஏன் கிடந்து வார்த்தை கொட்டிக்கிட்டு இருக்க? உன் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு சுலபமா சொல்லிட்டீங்க. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க வேண்டாமா? தள்ளி நில்லு. தண்ணி ட்ரம் நீங்க ஒரே சைஸ்ல இருக்கிறீங்க. இப்படி கிட்ட வா. வா. நக்கலா உங்களுக்கு? நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆலன்னு வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கிண்டல் தான். அந்த பொண்ணு மட்டுமாங்க அழகு? அந்த ஊர் என்ன அழகு, என்ன பசுமை. ஐயோ, சொந்த ஊருங்கிறதுக்காக எத்தனை தடவை இந்த பாட்டை பாடிட்டு இருப்ப? சும்மா இருங்க நீங்க. அந்த உமா நமக்கு மருமகளா வருவா, அவ மூலமா நம்ம வம்சம் விருத்தியாயி ஒரு பேரனோ பேத்தியோ பிறப்பான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். எல்லாத்துலயும் அந்த உமா பொண்ணு மண்ணை தூக்கி போட்டா. அதை விடுங்க, நம்ம பையன் அந்த பொண்ணை கோயில்ல பார்த்தானே, அதோட பேசாம இருக்க வேண்டியதானே? அவகிட்ட போய் சாமியா பூமியா பக்தியா அதுவா இதுவான்னு தர்க்கம் பண்ணிருக்கான். வந்தது வேண எல்லாத்தையும் கெடுத்து உங்க புள்ள குட்டிச்சோராகிட்டான். ராஜாமணி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி வெம்பிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசனை பண்ணு. கீழே கொட்டின பாலை அல்ல முடியுமாமா? தத்துவம் போதுமே. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா இப்படி பண்ணேன்னு உங்க பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீங்க? எவ்வளவு சந்தோஷமா சிதம்பரம் போனோம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராகிட்டான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு மருமக இனிமே எனக்கு கிடைப்பாளா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ராஜாமணி. மனச முதல்ல திடப்படுத்திக்க. தப்பு அந்த பொண்ணு பேர்லயும் இருக்குது, நம்ம பையன் பேர்லயும் இருக்குது. அவ வேணுங்கிறதுக்காக சங்கர் அவ பின்னாலேயே பக்திமான அலையணும்னு அவசியம் இல்ல. அதே சமயம் இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. இல்ல அட அந்த பொண்ணாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம புருஷனை திருத்தலாங்கிற வைராக்கியத்தோட இருந்திருக்கணும். இப்ப இவங்க ரெண்டு பேரோட சவால்ல பொண்ணை பெத்த அப்பா அம்மா அவங்களும் பையனை பெத்த அப்பா அம்மா நாமளும் தான் அவதி போட்டுட்டு இருக்கோம். அது இல்லைங்க, உமா மாதிரி ஒரு பொண்ணையே சங்கர் வேண்டாங்கிறானா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் மனசுல வேற யாரோ ஒருத்தி இருக்கா. வேற யாரோ ஒருத்தி என்ன? எல்லாம் அந்த சிரிக்கி சித்ரா தான் இருக்கா. அதுதானே பார்த்தேன். என்னடா அந்த டாபிக் இவ்வளவு நேரம் வள்ளியன்னு பார்த்தா கரெக்டா வந்துச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாங்க? பின்ன என்னங்க வயிற்றுச்சல்ல பேசுறேன்? அவ கிழிச்ச கோட்டை இவன் தாண்டாதபடி சொக்குப்படி போட்டு வச்சிருக்கான் நம்ம பிள்ளைக்கு. நடிக்கிறாங்க, நம்ம புள்ள நடிக்கிறான். எல்லாம் வெளி வேஷம். பெத்தவங்களே ஏமாத்துற அளவுக்கு அவ இவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கா. நிறுத்த விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. ஊருக்கு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் சித்ராவே பேசிட்டு இருக்க. நீ ஏண்டி சித்ரா தான் தனக்கு மனைவியா வரணும்னு சங்கர் நினைச்சிருந்தான்னா அவ கழுத்துல தாலி கட்டி அப்ப வீட்டுக்கு கொண்டாந்து நிறுத்திருப்பான். அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? நீதான் அவங்க ரெண்டு பேரையும் தாறு மாறா தர குறைவா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சங்கருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த வீட்டுக்கே அவன் வரமாட்டான். வேண்டாங்க, வீட்டுக்கு வரவே வேண்டாம். பெத்த கடமைக்கு தலைமொழிகிட்டு அழுது ஓஞ்சிடுற. என்னடி அறிவு கிட்ட தனமா பேசுற? பெத்த புள்ளைய தலைமுழுறன்னு சொல்றிய, அவன் என்ன பக்கத்து விட்டு புள்ளையா? நம்ம புள்ளைய தலைமுழுறன்னு சொல்லிட்ட அவன் எங்கடி போய் நிப்பா? உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன போய் இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க புள்ள கெட்டு போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்க தாங்க. நானா?